வணக்கம். தஞ்சாவூரிலிருந்து என்னுடைய அபிமானி கடவுளை குறித்து ஆன்மீக கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். கடவுள் நம்மை பூஜை செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கின்றாரா? பூஜை செய்யாமல் கடவுளை வணங்கினால் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? பூஜை எதற்காக செய்கிறோம்? அற்புதமான கேள்வி. காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை ஒரு மனிதன் இந்த லௌகீக வாழ்க்கையில் இணைந்து தன்னை மறந்து பணத்தை தேடி இன்பத்தை தேடி அலைந்து அலைந்து கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ படுத்து தூங்கி விடுகின்றார். இப்படிப்பட்ட என்ன சொல்றது, ஸ்டாப் கேப் இல்லாம காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசு பொருளை தேடி இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த மனதுக்கு கடவுளை பற்றிய ஞாபகம் வருமா? கண்டிப்பா வராது. அப்படி கடவுளை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டா கூட ஏதோ ஒரு கடமைக்காக காத்தால் எழுந்த உடனே குளிச்சுட்டு ஈரத்துணியோட அந்த சாமி அறைக்குள்ள போய் ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு கும்பிட்டுட்டு நெத்திக்கு திருநீரோ பொட்டோ வச்சுக்கிட்டு நமஸ்காரம் போட்டுட்டு வந்துடுறோம். பக்தி பாவம் இருக்காது. கண்டிப்பா பக்தி பாவம் இருக்காது. ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நாம் முனைந்தால் நம்முடைய மனதை அதில் ஐக்கியப்படுத்த வேண்டும். மனது ஐக்கியப்படாமல், மனது ஒருங்கிணையாமல் எந்த விதமான சாதனைகளையும் செய்ய முடியாது. சாதாரணமா இந்த பூஜைன்னு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. காத்தால 6:30 மணி 7 மணிக்கு பூஜை பண்ணணும்னு ஒரு நியமம் ஒன்றை நாம் ஏற்படுத்தி கொண்டால், காத்தால் எழுந்த உடனே நான் குளிக்கணும், பூஜை பண்ணணும், குளிக்கணும், பூஜை பண்ணணும், கடவுளுக்கு போகணும், கடவுளை வணங்கணும் அப்படின்னு உங்க மனசு அந்த கடவுளோட ஐக்கியப்படுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். பூஜைங்கிறது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பூஜைக்கு உட்காருவாங்க. பூஜை பண்றவங்க மினிமம் ஒரு 15-20 நிமிஷமாக பூஜை பண்ணணும். 2-3 சோஸ்திரங்கள், கடவுளை பற்றிய 2-3 பாடல்கள், ஏதோ 1-2 ஒரு அரை மணி நேரமாவது கடவுள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். நீங்க அந்த சாமி அறைக்குள்ள போய் அந்த சித்தத்தைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த சாமி அறையை கிளீன் பண்ணி உங்க மனசு அந்த டைம்ல வேற எங்கேயுமே போகாது. அந்த சாமிக்கு பூஜை பண்ணணும், சாமியோட இருக்கணும், என்னுடைய அரை மணி நேர காலம் இந்த சாமியோட இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்க மனசு ஐக்கியப்படுறதுக்காக நீங்க அந்த பூஜையை பண்றீங்க. ஐக்கியப்படாத மனதுகள் கடவுளோடு இணையாது. இந்த சீக்வன்ஸ் சொல்றேன் இல்லையா, வேவ் லெங்த், இது ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் நம்ம இணைவோம். நம்ம மனசு கடவுளோட இணையணும்னா நீங்க உங்க மனசை ஒருமைப்படுத்தணும். இந்த ஒருமைப்படுத்துறதுக்காக நீங்க இந்த சோஸ்திரங்களையும் பாடல்களையும் நீங்க பூவை போட்டு மாலையை போட்டு மந்திராட்ச காளையை போட்டு கடவுளை நீங்க வணங்குற டைம்ல உங்க மனசு ஒருநிலைப்பட்டு கடவுளோட ஐக்கியப்படுது. எப்ப உங்க மனது கடவுளோட ஐக்கியப்படுது, உங்க மனசுக்குள்ள இருக்கிற கடவுள் ட்ரிகர் ஆகுது. கடவுள் வெளியே இருக்கானோ இல்லையோ, உங்க மனசுக்குள்ள கடவுள் இருக்கான், உங்க ஆத்மாவுக்குள்ள கடவுள் இருக்கான், உடலுக்குள்ள கடவுள் இருக்கான். எப்ப நீங்க உங்க மனசை ஐக்கியப்படுத்தி ஒருங்கிணைந்து அந்த கடவுளுக்கு பூஜை பண்றீங்க, உங்க மனதில் இருக்கிற அந்த கடவுள் ட்ரிகர் ஆகி நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, அது செயல்படுறதுக்கு தேவையான சக்தியை உங்களுக்கு கொடுக்குது. சோ இந்த ஒருங்கிணைக்கிறதுக்காக, உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக, கடவுளோட ஐக்கியப்படுத்துறதுக்காக பூஜையை பண்றோமே தவிர
எந்த கடவுளும் பூஜை வேணும்னு கேட்கறது இல்லை. ஆனா இந்த பூஜை செய்யும் இடத்தில் நமக்கு தெரியாம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இந்த கற்பூரங்கள், ஊதுபத்திகள், இந்த பூமாலைகள், வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே கடவுளுக்கு படைக்கும் பொழுது அந்த கடவுளரை பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது. எப்ப நீங்க இந்த பரிசுத்தமான பொருட்களை கடவுளுக்கு சாத்துகிறீர்கள், நல்ல மனதோடு நீங்க கடவுள்கிட்ட போறீங்க, உங்க மனசு பரிசுத்தப்படுது. எப்போ உங்க மனது பரிசுத்தப்படுது, உள்ள இருக்கிற கடவுளை நீங்க ட்ரிகர் பண்றீங்க. அந்த கடவுள் தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்களை வாழ்க்கையில சாதனை செய்வதற்கு தேவையான ஒரு சக்தியை, அந்த நாளைக்கு தேவையான ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்குது. அதனால ஏனோ தானோ ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ கடவுள் முன்னாடி நின்றுட்டு கையை கொண்டுகிட்டு போறதை விட ஒரு 10-15 நிமிஷங்கள் சோஸ்திரங்கள், பாடல்கள் சொல்லி கடவுள் அறைக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த மந்திராட்சை கடவுளுக்கு போட்டு பூவை சாத்தி உங்க மனதை ஐக்கியப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனதில் இருக்கிற கடவுள் ட்ரிகர் ஆவாரு. அன்னைய வேலையை நீங்க செய்யறதுக்கு தேவையான தைரியம், மனோசக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால என்னத்துக்கு பூஜை பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா, உங்களை நீங்க அந்த நாளைக்கு தயார்படுத்திக்கிறதுக்காகவும் உங்க மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் நீங்க கடவுளோட இணையறதுக்கு உங்க மனதை அந்த சீக்வன்ஸை இணைக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக பூஜை தேவை. பூஜை செய்வதால் அந்த இடம் பரிசுத்தப்படுகிறது. பாசிட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டா அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பரவும். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லையும் பூஜை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.